அமைச்சர்களில் அண்ணாச்சி என்று போற்றப்படுவருமான KKSSRின் தொகுதியில் மக்கள் அவருக்கு என்ன வாக்களித்திருக்கிறார்கள், அவர் இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார், என்ன செய்து முடிக்க வேண்டியது என்பதை இன்று மக்கள் கருத்துக்களை விரிவாக எங்கள் தொகுதியில் அவர் ஒரு செல்ல பிள்ளையாகவே வளம் வருகிறார். இவரை மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் கிடைக்கிறதுக்கு இந்த பகுதி கொடுத்து வச்சுருக்கணும். வீட்டில் எப்பயுமே இருப்பார். வீட்டுக்கு போனால் அவரை நேரம் சந்தித்து சில குறைகளை சொன்னால் உடனே தீர்த்து கொடுக்குறாரு. எந்த ஒரு மக்கள்கிட்டையும் எளிதில் பாகுபாடு இல்லாமல் எந்த ஒரு விரோதம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இந்த சின்ன சின்ன ஒரு பட்டா கொடுக்குறது, இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் செஞ்சுருக்காரு. ஆனால் பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலையோ எதுவுமே அவர் செஞ்சது கிடையாது. 10% வேலை கூட வேலை செய்யலை. இவர் அமைச்சராக இருந்து இந்த ஊர் மக்களுக்கோ இந்த தமிழ்நாட்டுக்கோ எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இவர் அமைச்சராக இருக்கிறது ஒன்று தான், இவர் இல்லாமல் போகிறது ஒன்று தான். அமைச்சருக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? என்னுடைய மதிப்பெண் வந்து ஒரு 35 சொல்லலாம். அமைச்சருக்கு 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்குறோம். அவருடைய செயல்பாட்டுக்கு 10% அல்லது 15%. 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களது திராவிட மாடல் ஆட்சி 4 ஆண்டுகளை கடந்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவுக்கு பல எடுத்துக்காட்டான திட்டங்களை வடிவமைத்திருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் தமிழக அமைச்சர்கள் அவர்களது தொகுதியில் எந்த அளவுக்கு மக்கள் மனதை வென்றிருக்கிறார்கள் என்பது குறித்து நமது கிங் 316 சார்பில் அமைச்சர்களின் அவர்கள் சார்ந்த மாவட்டம், அவர்கள் சார்ந்த தொகுதியில் மக்கள் கருத்துக்களை பெறும் வேளையில் இறங்கினோம். நமது செய்தியாளர்கள் ஆங்காங்கே சேகரித்ததில் இன்று நாம் பார்க்க இருக்கும் அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் அமைச்சர்களில் அண்ணாச்சி என்று போற்றப்படுவருமான தமிழக பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சரான KKSSRின் தொகுதியில் மக்கள் அவருக்கு என்ன வாக்களித்திருக்கிறார்கள், அவர் இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார், என்ன செய்து முடிக்க வேண்டியது என்பதை இன்று மக்கள் கருத்துக்களை விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். அமைச்சர் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த 4 ஆண்டுகளில்? கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட பட்டாக்கள், இலவச பட்டாக்கள், வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்துருக்கிறாரு. இந்த சின்ன சின்ன ஒரு பட்டா கொடுக்குறது, இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் செஞ்சுருக்காரு. ஆனால் பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலையோ எதுவுமே அவர் செஞ்சது கிடையாது. இந்த மாவட்டத்தில் அவர் ஒரு செல்ல பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார். தமிழக அரசாங்கம் அறிவித்த திட்டங்களை முறையாக மக்கள் மத்தியிலே சென்றடைவதற்கு உதவி செய்து வருகிறார். நிறையா பேர்களுக்கு இந்த இலவச பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு இந்த கலைஞர் இதில் வந்து நிறையா பேர்களுக்கு வீடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான உரங்கள் வந்து எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. மக்களுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்றதிலிருந்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. நிறையா திட்டங்களை, வேலைகளை கொண்டு வந்து செஞ்சுருக்காரு. குறிப்பாக சாத்தூரில் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் ஏழை என்பவர்களுக்கு நிலம் இல்லாதவங்களுக்கு வீட்டினுடைய பட்டா அவருடைய துறை மூலியமாக லட்சக்கணக்கான பேர்களுக்கு வழங்கி வருகிறார். எங்கள் தொகுதியில் அவர் ஒரு செல்ல பிள்ளையாகவே வளம் வருகிறார். இந்த 4 ஆண்டு காலத்தில் இவர் ஒரு சிறு அளவு ஒரு 10% வேலை கூட வேலை செய்யலை. இவர் அமைச்சராக இருந்து இந்த ஊர் மக்களுக்கோ இந்த தமிழ்நாட்டுக்கோ எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் குடும்பத்தை அவர் வளர்க்கத்தான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக வந்து அவர் இந்த ஊருக்கெல்லாம் விருதுநகருக்குன்னு எதுவுமே செஞ்சது கிடையாது. அவர் செஞ்சது சாத்தூர், அங்கிட்டு அருப்புக்கோட்டையில் இப்போ இருக்கிறனால அங்கிட்டு செஞ்சுருப்பார். இங்கே விருதுநகரை பொறுத்தளவுக்கு அவர் எதுவுமே செஞ்ச மாதிரி இல்லை. ஆளுங்கட்சி என்றாலே மக்கள் மத்தியில் சில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் ஒருவரை ஒரு முறை பார்த்தால் மறுமுறை பேரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு அமைச்சராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு மக்கள் மத்தியிலே முடிந்தளவு நல் மதிப்பு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, எப்பயுமே அவரை எளிதில் சந்திக்கலாம். வீட்டில் எப்பயுமே இருப்பார். வீட்டுக்கு போனால் அவரை நேரம் சந்தித்து சில குறைகளை சொன்னால் உடனே தீர்த்து கொடுக்குறாரு. எந்த ஒரு மக்கள்கிட்டையும் எளிதில் பாகுபாடு இல்லாமல் எந்த ஒரு விரோதம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். நல்லது கெட்டது அனைத்து வீடுகளுக்கும், அனைத்து தொண்டர்களுக்கும், அனைத்து கூட்டணி கட்சியினுடைய வீடுகளுக்கெல்லாம் வர்றதை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். மக்களுக்கு வருவாய்த்துறை மந்திரியாக இருந்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒரு மந்திரியாக இருக்கணும். இவர் விருதுநகருக்கு வந்தாலே போக்குவரத்துக்கு இடையூறாக தான் இருக்கும். அவர் ஒரு நல்ல
அன்பாக பழகக்கூடியவர். எல்லாருக்கும் அவரை முகத்தை பார்த்தாலே அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரும் மக்கள் அனைத்து கட்சியும் இருந்தாலும் இவரை மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் கிடைக்கிறதுக்கு இந்த பகுதி கொடுத்து வச்சுருக்கணும். சாத்தூர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எந்த ஒரு இதுனாலும் கொண்டு போனாலும் நம்ம அமைச்சர் உடனுக்குடனே வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. இதை மாதிரி சிறப்பாக செயல்படுறாங்க. இங்கே வந்து தண்ணீர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் தண்ணி வருது. எந்த வீட்டுக்கும் தண்ணி இல்லாமல் பூரா விலைக்கு வாங்கி தான் குடிச்சுக்கிட்டோம். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து என்னத்தை சாதிச்சார்? இவர் அமைச்சராக இருக்கிறது ஒன்று தான், இவர் இல்லாமல் போகிறது ஒன்று தான். அனைத்து கிராமங்கள்லேயும் அவருடைய பணி, கல்வியாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ரோடு வசதிகளாக இருந்தாலும் சரி, குடிநீர் தண்ணி வசதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தாமிரபரணி கூட்டு குடிநீர் திறன் கிராமங்கள் தூரமாக அனைத்து கிராமங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அமைச்சருக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்கண்ணா? என்னுடைய மதிப்பெண் வந்து ஒரு 35 சொல்லலாம். 80 மார்க் கொடுக்கலாம். அவருடைய செயல்பாட்டுக்கு 10% அல்லது 15%. 100க்கு 80% மதிப்பீடு அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மதிப்பெண் 50 கொடுக்கலாம். 90 மதிப்பெண் கொடுக்கலாம். அமைச்சருக்கு 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்குறோம். மதிப்பெண்ணா 50 போடலாம். 100% வந்து நமது அமைச்சருக்கு மார்க் போடலாம். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்ததும் திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து அதிமுக்கிய பதவிகளை வகித்து வரும் KKSSR மாவட்ட மக்களின் அண்ணாச்சியாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். தொகுதியில் பரவலாக மக்களின் செல்வாக்கை பெற்றிருக்கிறார். நீண்டகால அரசியல்வாதி என்பதால் அவருக்கான மதிப்பெண்ணை மக்கள் அளித்திருக்கிறார்களே ஒழிய அவர்களது திமுக அமைச்சரவையில் இருந்து அவர் ஆற்றிய பங்கிற்கு மக்கள் தனியாக பிரித்து மார்க் வழங்கினார்களா என்று பார்த்தால் எடுக்க முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல்வாதியாக விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் அமைச்சர் KKSSR என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இருக்கும் இன்னும் 1 ஆண்டு காலத்தில் இன்னும் மக்களுக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறார், இறுதியில் மக்கள் மனதை வெல்லப் போகிறாரா KKSSR என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்.